அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக பிரியா, தமிழ்நாட்டில் கோடை வெயில் என்பது நாளுக்கு நாள் சுட்டெரித்து வரக்கூடிய சூழலில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசக்கூடும் என்ற ஒரு வானிலை முன்னெச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் 4, 5, 6 ஆகிய 3 தேதிகளில் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்ற ஒரு தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை என்பது தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 106 டிகிரி முதல் 111 டிகிரி வரை வெப்பம் இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. அதே போன்று இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை என்பது 102 டிகிரி முதல் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கக்கூடும் எனவும், கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளை பொறுத்தவரை வெப்பநிலை என்பது 98 டிகிரி முதல் 104 டிகிரி வரை இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இந்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று முதல் 6ஆம் தேதி வரை மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வெப்ப அலைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.